Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை வச்சு நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் வந்துருச்சு. ஸோ ஒரு நியூ இயரும் வந்துருச்சு, பொங்கலும் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிளான இயர் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து லாஸஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டில் 3%, 3.5% லாஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா? இதெல்லாம் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? அது நம்மளோட ட்ரேடிங்கோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி லாஸஸ் வந்து இருக்கணும். ஸோ 3% லாஸ் அப்படின்றது நம்ம ஒரே ட்ரேடில் 20% கூட ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக ஒரு ட்ரேடுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை என்னோடய பர்சனல் ஒர்க்குனால நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அது போட்டிருந்தா $8,000 எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் நம்ம எடுத்த என்ட்ரி வந்து லாஸஸ் என்ட்ரி எடுத்துட்டோம். ப்ராஃபிட் என்ட்ரி வெயிட் பண்ணி அந்த ப்ராஃபிட் என்ட்ரி எடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அதனால் சிஸ்டமில் உட்கார முடியல. சரி, ஓகே. அது அடுத்தடுத்த ப்ராஃபிட் என்ட்ரி பிடிச்சிடலாம், நோ இஷ்யூ. லாஸ்ன்றது ஒரு நார்மல் தான். சரி, ஓகே. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து ஆஃபர் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக சார்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ பொங்கல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கோர்ஸுக்கும் லைவ் கிளாஸுக்கும் ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ பிப்ரவரி லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த லைவ் கிளாஸுக்கு இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 14 and 15 வந்து இருக்கும். ஓகேங்களா? 2 days மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இப்போவே வந்து ஆஃபரில் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கங்க. 3 slot மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 3 to 4 slot மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மந்த் வந்து ஆஃபரில் வந்து எல்லோரையும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போவே வந்து புக் பண்ணிக்கங்க வித் ஆஃபரில். பட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு February 3 தான் வந்து நமக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் புக் பண்ணணும் அப்படின்னா இப்போவே வந்து புக் பண்ணிக்கங்க. 14 and 15. ஓகேங்களா? 2 days வந்து இருக்கும், இன்றைக்கும் நாளைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ரெக்கார்டிங்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டிஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டும் ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கார்டு வந்து என்ன ஒரு இதுனா உங்களுக்கு நம்ம டிஸ்கார்டு யூஸ் பண்ணணுமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கணும். எஸ்எம்சி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டிஸ்கார்டை யூஸ் பண்ண முடியும். எஸ்எம்சி தெரியாமல் டிஸ்கார்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பாக எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கணும். எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்கார்டு அவைலபிள். ஓகேங்களா? டிஸ்கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் என்ட்ரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மென்டார்ஸோட என்ட்ரிஸும் இருக்கும். உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டிஸ்கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த யூரோ ஹிஸ்ட்ரியில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை போகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் தான் பை வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு தான் மேலே இருந்து வந்துட்டுருக்கான். இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து சோர்ஸ் வந்து நடந்திருக்கு. மேலே பியூஐஸுக்கு இது வந்து டிமாண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் நமக்கு பை வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பை வந்து கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியலான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இங்கே தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் மேலே இருந்து கீழே
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மூமெண்ட்டை பார்த்தாலே தெரியும். இங்கே தான் வந்து இந்த பொட்டன்ஷியலான பை மூமெண்ட் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்தால் இங்கேருந்து மேலே வந்து போயிடுவான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ்லாம் மார்க்கெட் வந்து ஒரு கிளாமர் மாதிரி மார்க்கெட் வந்து ஒர்க் பண்ணி மேலே போயிட்டு அப்புறம் வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல டிஸ்காலில் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நான் கொடுக்கல. ஸோ அப்படி என்ட்ரி போயிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் டிமாண்ட். ஸோ 5 மினிட்ல நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அது ரீஃபைன்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 1 மினிட்ல போகிறோம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை மார்க்கெட் வந்து கட் பண்ணி நமக்கு இந்த ஹையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹையை கட் பண்ணியிருக்கு. இது ஒரு வேலிடான ஹை வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹை தான் வேலிடான ஹை. ஸோ இதை கட் பண்ணி நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் இவன் என்ட்ரி தான் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இதெல்லாம் ஃபெயில் பண்ணிடுவான் அப்படின்றது முன்னாடியே தெரியும். ஸோ அதனால எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அதுக்கு அடுத்தது எந்த டிமாண்டையும் ஃபெயில் பண்ணுவான் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருந்தான். இந்த இடத்துல நம்ம வந்து செல் வந்து போக வேண்டாம், என்ட்ரி வந்து இல்லை அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இதில் கண்ட்ரோல் எடுத்து இப்போ இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணுறான். ஆனால் இந்த சப்ளை வேலிடான சப்ளை, இது நல்ல பவரான சப்ளை. இதில் நம்ம ஒரு கவுண்டர் வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கவுண்டர் செல் வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸ் சப்ளை. ஸோ 5 மினிட்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஜோன் இது மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா செல் போகலாம், இது மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா செல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வரல. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த ஜோனுக்கு வந்தால் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock வந்து ஆகுது. ஓகேங்களா? ஸோ 11 o'clock ஆகுது வித்தவுட் செஷன். நம்ம 1 மினிட்ல என்ட்ரி போகிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ நமக்கு 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஜோனுன்றதும் ஒரு நல்ல ஜோன். இருந்தாலும் நமக்கு வந்து நைட் டைம் மார்க்கெட் அப்படின்றனால நம்ம வந்து எந்த ஒரு மூவும் பண்ண வேணாம், என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஸோ செல் வந்து பண்ண வேணாம். இன்கேஸ் இது வந்து ஒரு செஷனாக இருந்தால் சூப்பராக செல் வந்து பண்ணலாம். ஸோ என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல செல் பண்ணி இந்த இடத்துல செல் ஆர்டர் ஒன்று பிடிச்சி அது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். இதுதான் வந்து என்னோடய பிளானாக இருந்தது. ஸோ இதுலேயே வந்து நான் பண்ண லாஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்தது. பட் நமக்கு வந்து செஷன்ஸ் இல்லை. அப்போது நமக்கு இந்த என்ட்ரி வந்து ரிஸ்க் என்ட்ரி ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண அதே என்ட்ரி தான் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் பை வந்து போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த இடத்துல என்ன பிளான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். இந்த இடத்துலேருந்து பை வந்து நம்ம போக போகிறோம். ஹை பொட்டன்ஷியலான பை வந்து இருக்குது. கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்குமே போகும், இந்த ஹை வரைக்குமே கூட மார்க்கெட் போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னென்னா, இந்த என்ட்ரியை எனக்கு வந்து ஹோல்டு பண்ணணும். இப்போ என்னோடய பிளான் அதுதான். என்னோடய அக்கௌண்ட் வந்து இப்போ லாஸில் இருக்குது. ஓகேங்களா? 3.5% சம்திங் லாஸில் இருக்குது. அப்படி லாஸில் இல்லை அப்படின்னா என்னால் இந்த என்ட்ரியை இப்படி ஹோல்டு பண்ண முடியும். லாஸில் இல்லாதப்போ, ஓகேங்களா? லாஸில் இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் இந்த என்ட்ரியை இப்படி ஹோல்டு பண்ண முடியும். இந்த இடத்துல அடுத்த கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதையும் என்னால் ஹோல்டு பண்ண முடியும். பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து $25,000 அக்கௌண்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இவ்வளோ தூரம் இந்த ஹை வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுறேன், அது கம்ப்ரெஸ் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் 15K கூட என்னால் பண்ண முடியும். எனக்கு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது அப்படி 15K கூட நம்மளால் ஒரு ட்ரேடில் சிங்கிள் ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வந்து ஒரு 3.5% வந்து லூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா? அப்போது அந்த அந்த லாஸை வந்து எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணணும். இப்போ அதுதான் வந்து என்னோட ப்ரியாரிட்டி. இப்போது அதை ரெக்கவர் பண்ணா தான் என்னால் ஒரு ஃபுல் பொசிஷன் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா இப்போது 4% வந்து லாஸ் 3.5% வந்து லாஸில் இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு டிபி போகாமல் இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி வந்துட்டான்னு வைங்களேன், இது வந்து எனக்கு 0 லாஸ் தான் ஆகும். இப்படி இருக்கும் ஆர்டர். 0 லாஸ் தான் ஆகும். இதில் வந்து எனக்கு லாஸ் ஆகுது. ஆனால் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த லாஸாக தானே இருக்கும். அதனால இந்த இடத்துல என்னால் இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த சப்ளையில் ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து போட்டு நான் பண்ணியிருக்கக்கூடிய லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். லாஸை ரெக்கவர் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு பாதி லாஸையாவது ரெக்கவர் பண்ணும். அதுதான் வந்து என்னோட பிளானாக இருந்தது. பட் இந்த இடத்துல இப்போது வித்தவுட் செஷனில் நம்ம என்ட்ரி போகிறது டோட்டலி ரிஸ்க் தான். அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? போக மாட்டேன். போக வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஓகே. பார்க்கலாம். இப்போது எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி போட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது இன்கேஸ் நான் வேறு ஏதாவது ஒரு கரன்சி பேரில் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நான் பண்ணி வச்சுருக்கிற லாஸை பிரேக் ஈவன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த என்ட்ரியை நான் ஹோல்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இந்த என்ட்ரியை ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் இது ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா பெருசாகவே இருக்கும். இதுதான் வந்து என்னோட பிளான். சரி, ஓகே. அடுத்தது கோல்டு. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். நம்ம கீழே டெய்லியில் ஒரு டிமாண்டை வந்து பேசியிருந்தோம். கீழே டெய்லியில் இன்னொரு டிமாண்ட் வந்து பேசியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த டிமாண்டும் இந்த டிமாண்ட். ஸோ எந்த டிமாண்ட் வந்து பவர்ஃபுல் அப்படின்றது அதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருந்து பார்த்து பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகே. இன்றைக்கி பிளான் நம்ம எஸ்டர்டே போட்ட பிளான், இந்த வீக் நம்ம போட்ட பிளான் இப்போ தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டுருக்கான். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். இதுதான் வந்து அடுத்த மூவ். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற கான்செப்ட், அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற அந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.